திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்.com. வீட்டில் எல்லாம் நல்லதும் நடட்டும் சொந்த வீடியோ அரைக்கலாம். ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி ஒரு சம்டைம்ஸ் ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஸோ பேசிக்லி எங்கிட்ட ஒரு 85 பேர் மேலே டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ். பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி ப்ராடக்ட் தட் ஐ இஷ்யூ. அவங்களுமே இப்போல்லாம் எனக்கு வந்து தர் இஸ் அ கை கால் காமேஷ், அவரோட நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸும் வாங்கணும், வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்துட்டு சம் கேர்ள்ஸ் அண்ட் ஃபியூ கைஸ் தே வில் கன்சல்ட் மீ ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் தியர் அம்மா அப்பா. என்ன ஆகும்னா, நான் அவங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸை கேட்டுக்குவேன். கேட்டுட்டு நீங்களும் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் எப்படி எனக்கு பாதிப்பு வரும்னா, இவங்க வந்து என்கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க, ஓகேவா. அப்புறம் இந்த 85 பேரில் 3 பேருக்கு தான் அப்படி ஆயிருக்கு. நிறைய பேருக்கு அப்படி ஆனதில்லை. தே வில் பி வெரி கைண்ட் டு மீ. ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் போய் இந்த ஆன்லைனில் போய் 2 நிமிஷத்தில் வாங்கிட்டு போகலாம். வை சுட் தே சூஸ் மீ, இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு எங்கள் மேலே ட்ரஸ்ட் இருக்கு அவங்களுக்கு. ஐ சி தம் அஸ் வெல் விஷர் மோஸ்ட் ஆஃப் தம். அவங்களோட இன்கம் ஸ்டேட்டஸை பார்ப்பேன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் earn பண்ணுறாங்களா, இல்லை அவங்க மாத்திரம் earn பண்ணுறாங்களா, அவங்களுடைய ஐடியாலஜி அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ், என்ன இது வாங்கினா யூஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்களா, எதுக்காக வாங்கணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு கார்ப்பரேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு 5 lakhs சம்மர்ஷூட் வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனியில் கொடுக்குற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதில் வந்து பெனிஃபிட்டும் ஆயிருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்துட்டு இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணியை மாதிரி தான் தெரியும். அது நானே ஒத்துக்குவேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் கார்ப்பரேட் கவர், யூ ஆர் யங், யூ ஆர் இன் 20s ஆர் 30s 40s கூட கண்டிப்பாக வாங்கணும்னு நான் சொல்லுவேன். 20s 30s இருக்கவங்க தான் இப்போவே வாங்கணுமான்னு கேட்பாங்க. கரெக்டு தான், அவசியம் இல்லை. கார்ப்பரேட் குரூப் ஹெல்த் கவர் இருக்குது. என்ன ஆகுனா, அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்துருச்சு, ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துருச்சு அப்படின்னாக்கா 33 கம்பெனிஸ்லேருந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலாம். ஏதோ டைம் இது வாங்கி தான் ஆகணும். அப்போ இந்த டேட்டாவை சொல்லும் போது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் பீரியட் வரும். சம்டைம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸே கிடைக்காத ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க. தலையில் பிளட் கிளாட் ஆயிருச்சு, வெரிகோஸ் வெயின் நமக்கு பொறுத்த வரைக்கும் சார் இந்த காலில் வரணும்ல நரம்புலாம் சுருண்டிருக்கும். அதுக்கு கூட சம்டைம்ஸ் நல்ல ஃப்ளாக்ஸி ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து அப்புறம் ஃபேட்டி லிவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபேட்டி லிவருக்குலாம் சொல்லி ஏதோ நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி காசையும் கொடுத்துட்டு ரொம்ப ப்ளீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் ரொம்ப விரும்பி சொல்லுவேன், அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுறது ஓகே, நீங்களும் எங்கள் ஃபேமிலிக்கு இப்போ பட்ஜெட்லையா 6 மாதம் கழிச்சு வாங்க, அடுத்த வருஷம் வாங்கன்னு கூட சொல்லுவேன். எனக்கு என்ன ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும்னா, இந்த நோஸ் பேம்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டேன். இன்றைக்கி தான் ஒருத்தர் டிஃபென்ஸ்லேருந்து கால் பண்ணார், 2-3 தடவை அவரை ஃபாலோ பண்ணேன். தட் மேக்ஸ் மீ எம்பாரசிங் ஆல்சோ. எகெயின் நோஸ் பேம் சொல்கிறது ஈஸி. என்ன கஷ்டமாக இருக்கும்னா, எங்கிட்ட டேர்ம் பிளான் வாங்கினவங்க 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சுட்டு ஒரு மைனர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், இப்போ எனக்கு வந்துட்டு ஹெல்த் கவர் வாங்கணும், ஏதாவது ஹெல்த் கிளைம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. சார் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸே வாங்கலை, நீங்கள் தான் ஒன்லி மெம்பர், நீங்கள் மற்ற தான் ஏர்ன் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில், அதனால சரி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வாங்கிட்டோன்னு நான் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கவலையும் ஆயிரும். பிகாஸ் சம்திங் ஹஸ் ஹேப்பன் டு மை கிளைண்ட். லைஃப் த்ரெட்னிங்காக இருக்காது, பட் இருந்தாலும் ஏதோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து பேசுவாங்க. சார் இப்போ என்ன எனக்கு சேலஞ்சுனா, மறுபடியும் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கிட்ட தான் வருவாங்க. வெளியில் வாங்கினாலும் சந்தோஷம் தான், அது தப்பு கிடையாது. என்னன்னா, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்குல்ல, இதை சொல்லி தான் வாங்கணும். இது சொல்லும் போது கிடச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வெயிட்டிங் பீரியட் போட்டால் கூட பரவாயில்ல. சம்டைம்ஸ் என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷன் வருதுன்னா, இது சொன்னதுக்கப்புறம் அவன் லோடிங் ஃபீயை போடுவான், இல்லாட்டி கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனாலுமே இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க, எங்கிட்டே ஒரு மாதம் கழிச்சு டேர்ம் பிளான் வாங்குவாங்க. இந்த காமேஷுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி தான் ஆகணும். 6 மாதத்தில் வாங்கினாலும் சரி, 1 வருஷத்தில் வாங்கினாலும் சரி, இல்லை 2 வருஷத்தில் வாங்கினாலும் சரி, நானாக ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன், நீங்கள் வாங்கிடணும்னு சொல்லுவேன். பட் நேற்று ஒரு கால் பண்ணார், ஒர்க்ஸ் இன் ஹைகோர்ட். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இவர் இஸ் வெரி குட் வெல்வி சார், கண்ணன் சொல்லிட்டு. அவர் கேட்கும் போது, சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், ஹெல்த் கவர் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கும் போது எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா 2 இயர்ஸ் முன்னாடி அவர் டேர்ம் பிளான் வாங்கினாரு. நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோமோன்னு தோணுது. அவர் என்ன, அவங்க வீட்டில் அவர் ஒருத்தர் தான் earn பண்ணுறாரு. இஸ் த ஒன்லி பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி வித் 2 children. சரி, ஒரு 40-42 மாதிரி ஏஜ் தானே, ஒரு 45 வயசில் வாங்கிக்கிட்டோன்னு நான் அசியூம் பண்ணி விட்டுட்டேன். பட் எனிவே அவரோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து மோசம் கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு 3 மாதம் கழிச்சு கால் பண்ணுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸும் வாங்கி தான் ஆகணும், வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. நான் ஹெல்த் இன்சூரன்ஸை ஏன் அப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னா, சிங்கிள் பர்சன் ஏர்ன் பண்ணுற ஃபேமிலியில், யங் ஃபேமிலிலாம் வாங்கிடலாம். 40க்கு மேலே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் ஒரு பேர்டன் தான் அது.
பட் இந்த நாட்டில் இது இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் ஹவு பேட் ஐ ஃபீல் பிகாஸ் ஆஃப் மை வெல்விசஸ் கால். கிளைண்ட்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. கிளைண்ட்டு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அவர் வந்து ரொம்ப விரும்பி, அதுவும் அந்த டேர்ம் பிளான் எடுக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன். சார் உங்களுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க, அதனால நான் என்னோட டேர்ம் பிளான் வாங்குறேன், மேபி யூ வில் பி பெனிஃபிட்டட் பை தட் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ நல்லா இருக்கவங்களுக்குலாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபோர்ஸ் பண்ணி ஹெல்த் இன்சூரன்ஸும் வாங்க வைக்கலையேன்னு எனக்கு வருத்தம். மிஸ்டேக்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ். நம்ம என்னதான் பட்ஜெட்டை பார்த்து நான் சொல்லலான் இருந்தாலும் மிஸ்டேக்ஸ் அ மிஸ்டேக். ஸோ ஐ டேக் இட் அஸ் மை மிஸ்டேக். பட் இருந்தாலுமே நான் இனிமேல் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்க போகிறேன். எங்கிட்ட டேர்ம் பிளான் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அடுத்த 6 மாதத்தில் வாங்க சொல்லலாம். உடனே வாங்குறதுக்கு பட்ஜெட் இருக்காது. நெக்ஸ்ட் 6 மந்த்தில் நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே வாங்குறதுக்கு ஒரு டார்கெட் வச்சு வாங்கிடணும். 5 lakhs நம்ம ஷூடாவது வாங்கிடணும். அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்க வேண்டியதுதான். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. மன்னிச்சிக்கங்க, நான் இங்கிலீஷ்லையும் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பொழப்பு நடத்த முடியல தமிழ் மாத்திரம் பண்ணி. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு த அதர் ஸ்டேட் ஆடியன்ஸ் வில் பி. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தமிழ் மக்களாவது புரிஞ்சுக்கிறாங்க நான் மாதிரி கன்சல்டிங் ஃபீ வாங்கிட்டு பண்ணுறேன்னு. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்னா இங்கிலீஷ் சேனலில் தனியாக வச்சுருந்தா அதனால் வீடியோவே பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு டிசிப்ளினே இல்லை. இந்த சேனலில் ரெண்டுமே போட்டேன்னா நான் ஒரு டிசிப்ளின்டாக 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்ருவேன். சோறு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். என்னமோ என் லைஃப் இப்படி போகுது. எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ ஐ ஃபீல் இந்த இந்த வேலை பண்ணுறது நான் அதுதான் கற்றுக்கிட்டேன். ஹெல்த்து நல்லா இருக்கணுங்க. இஃப் யுவர் ஹெல்த் இஸ் குட், எல்லா ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கும்பாங்க. மேபி தே ஆர் நாட் ஏபிள் டு பாஸ் எக்ஸாம். அந்த மாதிரி மேபி தே ஆர் நாட் ஹேவிங் குட் க்ரோத் இன் தியர் கெரியர். இதெல்லாமே லைஃப்பில் ப்ராப்ளம் தான். ஆனால் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் யூனோ யூ ஷுட் பி ஹாப்பி இன் லைஃப். அதுதான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த 3 வருஷத்தில். சரி, ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அப்பா, ரெக்கார்ட் ஆஃப் ஆக மாட்டேங்குது.